நீங்கள்லாம் ரொம்ப சென்சேஷனலாக எழுதிக்கிட்டு இருக்கிற 4 கோடி ரூபா சமாச்சாரத்தில் நேற்றுக்கு என்கிட்ட விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி ஒரு சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ்லேருந்து ஒரு சம்மன் கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரு 12 மணிக்கு. நான் இன்னையிலேருந்து என்னுடைய கட்சியினுடைய டூர் ப்ரோக்ராம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சென்னையில் காலைல 11 மணிக்கு வர முடியாதுன்னு சொல்லி அதுலேயே பதில் எழுதி ஒரு 10 நாள் டைம் கேட்டு அனுப்பிச்சிட்டேன். சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் அனுப்பிச்சாச்சு. ஆனால் நீ காலையில் 9 மணிக்கு வீட்டு வாசல் கதவில் காலிங் பெல் அனுப்பிச்சாங்க. வந்து பார்த்தோம்னா நேற்றைக்கு வந்திருந்த லோக்கல் சிபிசிஐடியும் சென்னையிலிருந்து டிஎஸ்பி சசிதரன் அவரும் அப்புறமா பேர் கேட்டு விசாரிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விசாரிக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நேற்றே டைம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கேட்டிருக்கேன், நீங்கள் திடீர்னு வந்தால் என்ன அர்த்தம், எந்த நோட்டீஸும் இல்லாமல் இன்டிமேஷன் இல்லாமல் வருவது சட்டத்துக்கு புறம்பானது, இல்லீகல் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. அப்புறம் நம்ம விசாரணை கண்டு ஓடுபவர்கள் அல்ல, பாஜக விசாரணைக்கு அஞ்சாது. அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு உட்காந்து வச்சு அவங்களோட பேசி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வைத்தேன். ஏற்கனவே நீங்கள் நான் எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் ஆஜராக சொல்லியிருக்கீங்க? 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஆஜராக நேற்று நோட்டீஸில் சொல்லியிருந்தேன். நேற்று நோட்டீஸ் கொடுத்தது அர்ஜுனன் லோக்கல் இன்ஸ்பெக்டர் மெட்ராஸ்லேருந்து வந்த நோட்டீஸை அவர் இங்கே கொண்டாந்து கொடுத்தார். ஆஜராக சொல்லியும் இப்போது எதுக்காக வந்தாங்க? எத்தனை பேர் கொண்ட குழு வந்திருந்தாங்க? ஆஜராகுவதற்கு நேரம் கேட்டும் அது ஒரு புறம். ஆனால் இன்றைக்கி வரேங்கிற எந்த தகவலும் கிடையாது. தகவலே இல்லாமல் திடீர்னு வீட்டு வாசல் காலிங் பெல் அடித்து வந்தது என்பது என்னுடைய உரிமை மீறல், என்னுடைய சுதந்திரத்துக்கான இழுக்கு. நான் டைம் கேட்டிருக்கேன், நான் போலீஸை கண்டு அஞ்சலை ஓடலை. ஆனாலும் அப்படி வந்தவர்களை கூட பிஜேபி விசாரணைக்கு பயந்து ஓடுகின்ற கட்சி அல்லது தயங்குகின்ற கட்சி இல்லை என்பதை காண்பிப்பதற்கு நான் அவங்கள கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அவங்கள அனுப்பிச்சேன். ஒரு 9:15 மணி வாக்கில் வந்தாங்க. ஒரு 10:45 11 மணி வாக்கில் கலைஞர் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டார்கள், நான் பதில் சொன்னேன். வேறு எதுவுமே சொல்லலை. பிஜேபிக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. அது கற்பனையாக புனையப்பட்டது, பிஜேபி மீது களங்கம் கற்பிப்பதற்காக சொல்லப்பட்டது என்கின்ற விஷயத்தை அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். மற்ற யாரிடம் விசாரணை நடந்ததுன்னு தெரியாது எனக்கு. கோவையை பொறுத்தவரையில் என்னிடம் மட்டும்தான் வந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அங்கே நீங்கள் சிபிசிஐடிக்காரங்களை தான் கேட்டுக்கணும். அதையே நீங்கள் அடுத்தாப்பில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்கள்ட்ட கேளுங்க. என்கிட்ட அவங்க எதுவும் சொல்லலை. நீங்கள் 30ஆம் தேதி ஆஜராகன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி அவங்க விசாரிச்சிட்டாங்க. மீண்டும் நீங்கள் ஆஜராக வேண்டிய கட்டாயம் இருக்கா இதை சொல்லிட்டு? அது அவர்கள் தான் சொல்லுவார்கள். தேவை என்றால் கூப்பிடலாம், கூப்பிடாமல் போகலாம். இனி பால் இஸ் இன் சிபிசிஐடி கோர்ட், நாட் எஸ்ஆர் சேகர்ஸ் கோர்ட். ஆல்ரெடி கொடுத்த சம்மனுக்காக நான் கொடுத்த தேதியை மீறி இன்றைக்கி வந்துட்டாங்க. பதில் சொல்லிட்டேன், என்னுடைய தரப்பு முடிஞ்சிச்சு. மீண்டும் நீங்கள் ஆஜராக இதை அருண் சிபிசிஐடிக்காரங்க அநேகமாக கோயம்புத்தூரை விட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நல்லா. அதாவது 30ஆம் தேதி ஆஜராக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இன்றைக்கி வந்துட்டாங்க. நீங்கள் ஆஜராவீங்களா மாட்டீங்களா? 30ஆம் தேதி சம்மன் கொடுத்து ஆஜராகி விசாரணை நடக்கிற இடத்துல இப்போ டேரெக்டாகவே இன்றைக்கி அவங்க நீங்கள் குறிப்பிட்டது போலவே முன்கூட்டியே வந்துட்டு இங்கே உங்கள்கிட்டையுமே டேரெக்டாக விசாரணை நடத்திட்டாங்க. திருப்பியும் ஏதாவது வாய்ப்பு நீங்கள் அவங்க எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் நீங்கள் வர முடியாத காரணத்தினால் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அதில் அது என்னிடம் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க தயாராக இல்லை. அதனால் அதை படித்து பார்த்ததில் நீங்கள் வராததுனால நான் வந்திருக்கேன்னு சொல்வதன் மூலமாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிங்க. இது என்ன கேள்வின்னே புரியல அருண்ட்ட. கோர்ட்டில் கேட்க வேண்டிய கேள்வி பத்திரிகையாளர் கேட்குறது எனக்கு தெரியாது. என்னுடைய தரப்பு நான் முடிச்சிட்டேன். சார், கட்சி பொருளாளருங்கிற இப்போ பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ இப்போ நடவடிக்கை முடக்கிறதுக்காக சிபிசிஐடி இந்த மாதிரி முன்னாடி என்கொயரி பண்ணுறாங்க.
இல்லை, இது ஒரு பயமுறுத்தல் நடவடிக்கை, பிஜேபி அச்சுறுத்துகின்ற நடவடிக்கை, பிஜேபியை களங்கப்படுத்துகின்ற நடவடிக்கை. காரணம் என்னென்னு கேட்டால், எஸ்ஆர் சேகர் வீட்டில் ரெய்டுன்னு சொல்லி சில ஊடகங்கள் போட்டதாக எனக்கு சொன்னாங்க. வந்தாங்க, பார்த்தார்கள், கேட்டார்கள், சென்றார்கள். இதில் ரெய்டுங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிறது என்னென்னு கேட்டால், அந்த குடும்பத்து சம்மந்தப்பட்டவர்களை ஓரமாக ரூமில் உட்காந்து வச்சுட்டு வீடு முழுசாக சர்ச்சிங், அதுதான் ரெய்டு. நமக்கு தெரிஞ்ச ரெய்டு இதுதான். அதனால் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான முகத்தை பிஜேபிக்கு தர வேண்டும் என்பதற்காக, அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற பிஜேபிக்காரர்கள் பயப்பட வேண்டும் என்ற அச்சுறுத்தலை உருவாக்குவதற்காக ஒரு சில ஊடகங்கள் செய்கிறது. அது எடுபடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.